friends, welcome to Meena's Samayal. Lockdown sweet recipe number 3, flaxseed laddu. Flaxseed அப்படிங்கிறது வந்து தமிழ்ல ஆளி விதை அப்படினு சொல்லுவாங்க. இதுல நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லலாம். முதல்ல வந்து omega 3 fatty acids இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படினு சொல்லலாம். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இன்டர்னலா மட்டும் இல்ல, எக்ஸ்டர்னலா கூட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹேர் பேக்கா யூஸ் பண்ணும்போது வந்து ஹேர் வந்து நல்ல ஃப்ளஃபியா, கண்டிஷனரே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான ஃப்ளாக்ஸீட் லட்டு ஒரு ஆளி விதை லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ளாக்ஸீட் லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து 3/4 கப், கோதுமை மாவு 3/4 கப், நெய் 3/4 கப், அதுக்கப்புறமா பாதாம் அண்ட் முந்திரி டுகெதர் வந்து 1/4 கப், அதுக்கப்புறமா கோந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் எடிபிள் க்ளூ, இது வந்து ஒரு 1/4 கப். அடுத்து வெல்லம் வந்து 3/4 அண்ட் 3/4 டுகெதர் வந்து 1.5 கப் ஆகும் இல்லையா. ஸோ நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 1.25 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1.5 கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்வீட் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கவும் செய்யலாம். ஸோ இப்போ ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக பாப்பப் ஆக ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாப்பப் ஆக ஆரம்பிச்சாச்சு. நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இதே பேனில் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து பாதாம் அண்ட் முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் அண்ட் முந்திரி சேர்க்குறது வந்து அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே பேனில் இந்த கோந்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொரியும் பாருங்கள். இது நல்லா பொரிஞ்சாச்சு. இதே பவுலில் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே பேனில் இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனிங் வரும், லைட் ப்ரௌனாக மாறும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். ஃப்ளாக்ஸீடு மட்டும் லட்டு பிடிக்கிறத விட கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து கோதுமை மாவை சேர்த்து செய்யும்போது நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், ருசியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோதுமை மாவு கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிங் வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு சின்ன பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர், அதோட இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து இது ஆர்கானிக் வெல்லம், அதனால சுத்தமாக இருக்குது. ஸோ வடிகட்டினும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் வந்து பாகு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒன்று போல் கரைஞ்சாலே போதுமானது. இந்த வெல்லம் கரையிறதுக்குள்ளே இந்த கோந்து, ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ மிக்சரை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொரன்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போது இந்த கோந்து மிக்சரை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து இதே மிக்சி ஜாரில் நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீடை கூட அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம விருப்பம்தான். கொரன்னு டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னு நினச்சா கொரன்னு அரைச்சிக்கலாம், இல்லை ஃபைன் பவுடராகவும் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி தான் அரைக்க போகிறேன். ஏன்னா இதோடு சேர்த்து வந்து நம்ம கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ளாக்ஸ் சீட் மிக்சரும் அரைச்சாச்சு. மீன்வைல் நம்மளுடைய ஜாகரியும் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது 1 by 1 இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். முதல்ல நம்ம ஆல்மண்ட் அண்ட் கோந்து மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம கோதுமை மிக்சரை சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் மிக்சரை சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான், மிக்சர் இஸ் ரெடி. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஆறட்டும். கொஞ்சம் சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம லட்டூஸை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு 5 to 10 minutes இது வந்து ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கலாம். இப்போது நம்மளுடைய மிக்சர் வந்து ஆக்சுவலாக இன்னும் சூடாக தான் இருக்குது, பட் ஓரளவுக்கு வந்து கை பொறுக்கிற சூடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லட்டூஸை ஷேப் பண்ணிடலாம்.
யூசுவலாக லட்டு ஷேப் பண்ணும்போது வந்து நம்ம எண்ணெயோ நெய்யோ வந்து கையில் க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், கையில் ஆல்ரெடி எவ்வளோ க்ரீஸ் இருக்குது. ஸோ சூடாக இருக்கிறதுனால லட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு டஃப் ஆகிடும். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால தான் இந்த கலரில் இருக்குது. அண்ட் ஆடிங் ஆன் டு தட் கோதுமை மாவு இஸ் ஆல்சோ ப்ரௌன் இன் கலர். ஸோ இதே மாதிரி எல்லா லட்டூஸுமே நம்ம ஷேப் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லா லட்டூஸுமே இப்போ ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. லட்டு கூட வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் இந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ our flaxseed laddu is ready. ஸோ லாக்டவுன் ஸ்வீட் ரெசிபி நம்பர் 3 ஃப்ளாக்ஸீட் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ரொம்ப ரொம்ப சூயியாக குயியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.